சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன் சொல்லணும். உங்களுக்கும் தான் வாக்கிய பிரகாரம் வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். இவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனியா வரப்போகுது. கடகராசிக்கு தானே அஷ்டம சனி இருந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்து வரதுதானே ஆகணும். அது ஏன் பயப்படுறீங்க? பயப்படவே பயப்படாதீங்க. சிம்மராசிக்கு அஷ்டம் சனி வந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்க்குற பார்வை பலன் இருக்கு இல்லையா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மூணுமே நல்லதானே இருக்க போகுது. அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. அதனால கவலையே படாதீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை தானே. இந்த அஷ்டம சனி வந்தா என்ன நடக்கும்ன்றத இப்ப பார்க்கலாமா? இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப 8ஆம் இடத்துல வந்திருக்காரு. அஷ்டமத்துல சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உஷாரா இருக்கணும். நல்லா கேட்டுங்க. கவனமா இருக்கணும். வாய் வார்த்தை, வாக்குவாதம், அதிகமா பேசுறது, ஆத்திரப்படுறது, கோபப்படுறது, இதை அறவே ஒழிச்சிருங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் இருந்தா தானே அகப்படுவீங்க, மாட்டிக்குப்பீங்க, தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. வர்றது கொஞ்சமா போயிடும். அவ்வளவுதான் விஷயம். சரிப்பா, மன்னிச்சு விட்டுலாம்ப்பா. உதாரணம் சொல்லட்டுமா? ஒருத்தங்க தெரியாதனமா தப்பு பண்ணுவாங்க. ஒருத்தரை விமர்சிப்பாங்க. இல்லை ஒரு தெய்வத்தை பற்றி நிந்தனை பண்ணுவாங்க. இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. அப்போ பொது வெளியில அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ என்ன கேட்பாங்க? நீ பண்ணது தப்பு தான்ப்பா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இல்லை நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு மாற்றா நீங்க என்ன பண்ணணும்? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், பொது வெளியில நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகேப்பா, போ, அவன் மன்னிப்பு கேட்டான்பா, விட்டுடு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ அந்த அஷ்டம சனி காலத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும். இது இல்லாமல் அஷ்டம சனி வந்தா ஒரு மனுஷனுக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, உங்க வாழ்க்கை என்ன, நீ ஏன், யாரு, எதுக்காக பிறந்த, என்ன பண்ண போற, இதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய காலம் தானே அஷ்டம சனி காலம். அப்ப ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க. இப்ப நான் சொல்றேன். சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா, அதனால என்ன நடக்கும்? தைரியத்தை கொடுத்துருவாரு, துணிச்சலை கொடுத்துருவாரு, ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு உண்டான திறமையை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதுல போங்க, பயன்படுத்திங்க, சாதுரியமா பேசுங்க, சமாளிச்சு பேசுங்க, நல்ல வார்த்தைகளா பேசுங்க, நல்லவங்களை போய் பாருங்க. இப்படிதான் பார்த்தாலே நல்லதுதானே நடக்கும். இது இல்லாம சகோதர சகோதரி வகையில உதவிகள் புரிய போறாரு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அடிக்கடி பயணங்களையும் கொடுத்துருவாரு. அந்த பயணம் மூலியமா நல்ல பலனும் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருக்கணும். அதுதானே அஷ்டம சனி காலத்துல பண்ண வேண்டியது. நீங்க பாட்டு அடுத்தவங்க பிரச்சனை போய் மூக்க நுழைச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு தான் பேர் கெட்ட பேராகும். அதனால உஷாரா இருந்துங்க. இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பாக்குது இல்ல, அப்போ அதனுடைய பலனை நான் சொல்லிதானே ஆகணும். வெற்றி, அரமணன்றது வெற்றி தான். இதனால வரைக்கும் வேலை இல்லாத இருந்திருப்பீங்க. இப்போ அஷ்டம் சனி வர வந்துச்சுப்பா, எங்க வேலை கிடைக்க போகுது, இப்படியேதான் நம்ம காலம் போயிடும் போலுக்கு அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. அப்போ 6ஆம் இடத்தை பாக்குற சனி பகவானால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சிரும். அந்த வேலையை தக்க வைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. எப்படி? ஆமா, உங்க உண்டு, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருக்கணும். உங்க வேலை செஞ்சுட்டு அடுத்தவங்க வேலை மூக்க நுழைக்கிறது, அவரு வேலை செய்யல, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றது, போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் கூடாது. அப்போ நீங்க பாட்டு உங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இல்லைன்னா தண்டனை கிடைக்கும், பேர் கெட்டு போகும். இதுதான் நடக்க போகுது. இது மட்டும் இல்ல, அடுத்ததாக தொழிலையும் அப்படிதான் இருக்கு, வியாபாரத்துலயும் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நல்ல தொழிலை பாருங்க, அதுல முழு மூச்சா இருங்க, சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா இருங்க, வியாபாரத்தை பெருக்கி கொண்டு வாங்க, நல்லா பேசுங்க, அதிகமா பேசாதீங்க, தேவையறிஞ்சு பேசுங்க. இது மாதிரிலாம் பண்ணாலே போதும். இதுதான் அஷ்டம சனி காலத்துல பண்ண வேண்டியதெல்லாம். இது பண்ணாலே, அதுக்குன்னு அது வரக்கூடாதுன்னு நம்ம யாரோ சொல்ல முடியுமா? அது வந்துட்டு போய் தானே போக போகுது. அது வரைக்குமே நீங்க கவனமா இருக்கணும். இது மட்டும் இல்ல, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பார்வை பலனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா கேட்டுங்க. போட்டி பந்தயங்களால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது போதாதா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்?
அது அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும், பாடுபடணும், உழைக்கணும். இது மாதிரிலாம் பண்ணீங்கனாலே எல்லா வகையிலுமே அந்த போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு நல்ல பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைச்சு சந்தோஷமா இருக்க போறீங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு முக்கியமான பெரிய மனுஷனுடைய உதவி கிடைக்கும். அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு அரசாங்க வேலை கூட கிடைக்கும். எல்லாமே நடக்கும். எல்லாமே கிடைக்குமா அஷ்டம சனியில? ஆமா. அதுக்குன்னு உங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு, உங்கள கஷ்டப்படுத்தினே இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் நீதிமான். அவர் நேர்மையா இருப்பாரு. உங்களுக்கு நல்லத செய்யக்கூடிய நேரத்துல நல்லது செய்வாரு. தண்டனை கொடுக்கக்கூடிய தண்டனை செய்வாரு. ஆனா, அந்த தண்டனைக்கு நீங்க செயல்படாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்காம போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம உஷாரா தானே இருப்போம். அப்படி இருந்துட்டு வாங்க. அது இல்லாம இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி காலத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு சில வகையில உங்களுக்கு உதவிகள் செய்வாரு. எப்படி தெரியுமா? உங்க உயிருக்கு பாதுகாப்பு உண்டு. விபத்து வந்தாலும், அப்பா தலை தப்பியது தம்புரான் புண்ணியம்பா அப்படி சொல்லியிருக்கோம்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்படிதான் நடக்கும். பெருசா வர மாதிரி இருக்கும் ஆபத்து, ஆக்சிடென்ட், விபத்து. ஆனா சிறுசா போயிடும். ஏன்னா அவரு ஆயுள் ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா? அப்போ ஒரு ஆயுள்காரன் தானே. அப்புறம் அவர் ஆயுள் கொடுத்துதானே உங்களுக்கு காப்பாத்தி தானே ஆகணும். கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா காப்பாத்துவார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நல்ல மனுஷனா இருந்து, நல்ல போக்கா இருந்து, நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். இப்படிதான் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆபத்து விபத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டாந்துருவாரு. இது மட்டும் இல்ல, நீங்கள் நல்லா கேட்டுங்க. சனீஸ்வரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமையில விடாம எல் தீபம் போட்டு வாங்க. அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு ஆடை தானம் பண்றது அவ்வளவு விசேஷம். ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு இட வசதி இல்லைனா இடத்த வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது பொருள் கண்டிப்பா தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டா அது வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த புண்ணிய பலன் அதிகரித்து இந்த கெடுபலன்லாம் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதுன்னு உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு சனியோட பாதிப்புகள் அவ்வளோ வராது. ஏனென்றால் சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவான். அதனால அந்த சூரியனுடைய அருளால நீங்க தப்பிச்சு வந்துடுவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வந்துடுவீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது ரெண்டையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப விசேஷமா இருக்க போகுது. சூரிய நமஸ்காரம் அடிக்கடி பண்ணிட்டு வாங்க. கோவில்ல இருக்கிற சாதுக்களுக்கு, சாமியாருங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணுங்க. அதுல மாற்றுத்திறனாளியா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பா நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, சிம்மராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகமா இல்லைன்னா கூட ஒரு அந்த திறமைகள், ஒரு ஆளுமை இதெல்லாமே நிறைய இருக்கும். அப்போ அதை வச்சு நீங்க 4 பேர் நல்லது பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல முக்கியமான நீங்க உதவி ஒருத்தர் போய் கேட்க வேணாம். ஆனா மத்தவங்களுக்காக போய் உதவி கேளுங்க. அப்போ கண்டிப்பா செய்வாங்க. "பா அவனு கேட்கலப்பா. பாவம் கஷ்டப்படுறவங்க தானே வந்து கேட்குறான். செஞ்சுட்டு போடா" அப்படின்னு. அப்போ நீங்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சீங்கனாக்கா, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யும்போது இன்னொருத்தர் மூலியமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். இதுதான் சாஸ்திரங்களுடைய நிதர்சனமான உண்மைன்னு சொல்லப் போகுது. அதனால இந்த கஷ்டமா இருக்கு, நம்மளுக்கு நேரம் சரியில்லையே அப்படின்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. தொடர்ந்து செயல்படுங்க. நான் சொன்ன இந்த தெய்வ வழிபாடு கொண்டு வாங்க. சிவனை அனுதினம் வழிகிட்டு வாங்க. நீங்க எங்க போனாலுமே, எந்த கோயில பார்த்தாலும் விளக்கு போட்டுருங்க. தீபம் தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா, ஜோதி சுரூபமானது. அந்த ஆத்மகாரகன் பிறந்த ராசியில பிறந்திருக்கீங்க. சூரியனுடைய ராசியில பிறந்திருக்கீங்க. அதனால எங்க கோயில் போனாலும் தீபம் போட்டு வாங்க. ஹோம பூஜைகள் எங்க நடக்குது? அக்னியை வளர்த்து ஹோம பூஜை பண்றாங்க இல்லையா? அது எங்கெங்க நடந்தாலுமே அங்க போய் கலந்துங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தா நீங்க நிறைவேத்தி அதை நடத்தி மக்களை கொண்டு வந்து பயன்பெற வைங்க. இல்லைன்னா நீங்க வசதி கம்மியா இருந்தா அதுல போய் கலந்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. சும்மாவே இருக்காதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும். அது மூலியமா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருத்தர் நீங்க ஒரு நட்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சனி பயிற்சி காலத்துல. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். நட்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். இது மாதிரிலாம் கொண்டு வரணும். சட்டுன்னு யாரையும் நம்பிடாதீங்க. ரொம்ப உஷாரா இருங்க.
தேவையறிந்து உதவி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கும் நல்ல தேவையானத அதிகமாக ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க. இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கெடுபலனை குறைச்சி நல்பலன் தான் தரப்போகுது. அது மட்டும் இல்லை, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு எங்கே போனாலுமே மதிப்பு மரியாதை வரணும்னாக்கா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வரணும். இறை நாமாக்கள் அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வாகன சுகம் இந்த அஷ்டம சனி காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு இது மூலிமா லாபங்கள் ஏற்படும். அப்போ அதை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. அதனால அஷ்டம சனி வந்துடுச்சே, நம்மளுக்கு எல்லாமே அவ்வளோதானா அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பாக தூக்கி போடுங்க. நீங்க முன்னுக்கு வாங்க. எல்லாருக்கும் முன் உதாரணமாக திகழ போறீங்க. உயர்ந்த நிலைக்கு வர போறீங்க. அடுத்து வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இறை வழிபாடு, தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துலேயுமே ஆத்திரத்தை அடக்கி கொண்டோம், அவசரமான குணத்தை அடக்கி கொண்டோம் கவனமா இருந்து வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி பலன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வர போகுதுன்னு சொல்லி, அஷ்டம சனி வந்தா கூட அதுல பாதி பலன் நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு. அதனால 50% பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க தக்க வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் தான். எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.